ஹாய், இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா கோட் மூவி பார்க்க நைட் ஷோ போயிட்டுருக்கோம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸு. ஏன்னா இது காரில் உட்காந்தே பார்க்குற ஷோ. அது பேர் என்ன? மூர்த்திஸ் டிரைவ் இன்னா. நான் கிட்ட போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது ஃபஸ்ட் டைம் எங்களுக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. டைம் ரொம்ப ஆயிடுச்சுங்க. சடனாக பிளான் பண்ணதுனால சாப்பிடல. அதனால் வழியில் வாங்கிட்டு போகலாம், டிஃபன் வாங்கிட்டு போகலான்ட்டு. இங்கேருந்து எங்கள் வீட்டிலேருந்து 22 கிலோமீட்டர் இருக்குது, ரொம்ப தூரம். அதனால் டைம் ஆகிடுன்னு சொல்லிட்டு நாங்கள் சீக்கிரம் கிளம்பிட்டோம். இங்கே வழியில் ஒரு தள்ளுவண்டி கடையில் டிஃபன் வாங்கிட்டு அங்கே போகிற வழியில் சாப்பிட்டுக்கலான்னு பிளான். பார்க்கலாம். படிக்கலாம் இப்போ அவனான்னு பற்ற விடுறதாமா. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தவனுக்கு வழியில் விடணும். ஹெட்ஃபோன்லாம் கொடுத்துருவாங்கல்ல, அதெல்லாம் நம்ம போய் செட்டில் ஆனால் தானே கொடுக்குவானே. தியேட்டர் வரப்போகுதுங்க. இது எங்கே இருக்குன்னா திருச்சி டு திண்டுக்கல் ஹைவேஸில் இருக்குது. வந்துருச்சு கோட். எவ்வளோ கார் நிற்குது பாருங்க. இந்த ஸ்க்ரீனா இல்லை, என்ன உள்ளே போகணும். டூ வீலரும் அலோடு போல மூவ் ஆகுது. மூர்த்திஸ் டிரைவ்-இன் தியேட்டர். அங்கே தான் ஸ்க்ரீனு, இதுதான் ஸ்க்ரீனு. சேர் வேணும்னா இங்கே போட்டுக்கலாம். இங்கே இருக்கு பாருங்க. காரில் உட்காந்தும் பார்க்கலாம். அங்கே ஹாஸ்டல்ல அது ஹாஸ்டல் போல. அங்கேருந்து எல்லாரும் பார்த்து, ஆனால் வாய்ஸ் கிளியராக கேட்காது போல சொல்லுவோம். வாய்ஸ் லைட்டாக கேட்குதுல போதும். எல்லாம் அங்கேருந்து பார்த்துட்டு இருக்கானுங்க. அந்த தேட்டருக்கு பின்னாடியே ஒரு ஹாஸ்டல் இருக்குங்க, ஒரு மெடிக்கல் காலேஜ் போல். அது அங்கே ஹாஸ்டல்லேருந்து ஜன்னல் வழியாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படம் பார்த்துட்ருக்காங்க. அதை தான் வீடியோ எடுத்திருக்கோம். இது ஃபஸ்ட் டே ஷோ. ஃபஸ்ட் டே நைட் ஷோ போனோம். ஸோ ஃபஸ்ட் டே அவங்க ஃப்ரீயாக அங்கேருந்தே பார்த்துக்கிட்டாங்க போல். லியோ மூவிக்கும் ஃபஸ்ட் டேவே போயிட்டோம். அப்போ யாத்ரனுக்கு 1 வயசு கூட ஆகலை. இப்போவும் 1 வயசு ஆயிடுச்சு. இப்போது கோட் பார்க்க வந்திருக்காரு. ஏன்னா அவங்க அப்பா பயங்கரமான விஜய் ஃபேன். அவருக்கு ஃபஸ்ட் டே பார்க்கலன்னா தூக்கம் வராது. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போயிடுவார். இப்போ குழந்த பிறந்திருக்கனால ஃபஸ்ட் ஷோ போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால அன்றைக்கி பார்த்துடணும், இல்லாட்டினா அவங்களுக்கு அவ்வளோதான்.
இப்போ யாத்திரனையும் விஜய் ஃபேனாக ஆக்கணுங்கிறதுனால குழந்தையிலேருந்தே ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காரு. வீட்டில் ஓடுற பாட்டு எல்லாமே விஜய் சாங்காக தான் இருக்கும் மோஸ்ட்டாக. அதாவது இப்போ ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகுதுன்னு வைங்களேன், அந்த ஆடியோ லான்ச்சில் அந்த ஃபஸ்ட்டு சாங்லாம் விட்டுருவாங்கள்ல, அப்போலேருந்தே இந்த சாங்ஸ்லாம் வீட்டில் காலையில் சுப்ரபாரதம் மாதிரி காலையில் எழுந்தோடனே இந்த பாட்டை போட்டு 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டுருப்பாங்க. இவனும் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின் ஆகிட்டான். இப்போ லாஸ்ட்டில் ஆடுவான் பாருங்கள், அந்த பாட்டு போட்டோடனே கார் மேலே குதிச்சு ஆடுவான். ஏதோ டான்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. காப்பிரைட்ஸ் வரும்னு சொல்லி சாங்கோட சவுண்டெல்லாம் வராதுங்க, இப்படி தான் டெய்லி ஆடிட்டுருப்பாங்க. இப்போ இன்டர்வெல். இப்போ வந்து அங்கே கேன்டீன் போய் அங்கே என்னென்ன இருக்குன்னு பார்க்கறதுக்காக போனோம். இது நைட் ஷோனால் முடிகிறதுக்கே 3 o'clock ஆகிடுச்சு. இப்போ ஒரு 1:30 இருக்கும். அந்த டைமுக்கு டீ காஃபி கொஞ்சம் குடிக்கலான்னு சொல்லிட்டு போனோம். இன்னும் அந்த பசங்க தூங்கலை, ஹாஸ்டல் பசங்க. ஹாஸ்டல்லேருந்து அந்த படத்தை பார்த்துட்ருக்காங்க. அது இந்த கேன்டீன் போகும்போதும் பார்த்தோம். அந்த ஸ்டெப்ஸில் அங்கே ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள், ஸ்டெப்ஸ்லலாம் நின்று பார்த்துட்ருக்காங்க. பாவம் நின்றுட்டே பார்ப்பாங்க. அப்புறம் கேன்டீனில் வந்து கப் நூடுல்ஸ், சூப்பு, சிப்ஸ், டீ, காஃபி, அப்புறம் ப்ரெட் சாண்ட்விச் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதில் வந்து நாங்கள் டீ மட்டும் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். பக்கத்தில் வந்து பார்க் மாதிரி இருந்துச்சு, இந்த குழந்தைங்க விளாட்றதுக்கான ஸ்விங் அதெல்லாம் இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் நேரம் யாத்திரைன்னு விளையாட வச்சுட்டு அப்புறம் இன்டர்வெல் முடிகிற வரைக்கும் அங்கே உட்காந்து விளாண்டுட்டு இருந்தான். அப்போ 2-3 குழந்தைங்க வந்துச்சு. அதில் ஒரு குழந்தைய ஃப்ரெண்ட் ஆக்கிட்டான். 2 பேரும் விளாண்டுட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மழை பெஞ்சதுன்னா என்ன எங்கே உட்காந்து பார்ப்பாங்க அப்படின்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கு தான் போல் இந்த ரூம் மாதிரி இருந்துச்சு. இங்கேயும் சேர்ஸ்லாம் இருக்குது. இது டேரெக்டாக அந்த ஸ்க்ரீனுக்கு நேராக இருக்குது. மேபி இங்கே உட்காந்து கூட பார்க்கலாம். மழை பெஞ்சதுன்னா காருக்குள்ளே உட்காந்து பார்த்தா கார் அந்த கிளாஸில் வந்து மழை தண்ணி சொட்டிகிட்டே இருக்குமே, அதில் எப்படி தெரியும், அதெல்லாம் நாங்கள் பேசிட்டு வந்தோம் காரில் வரும்போது. ஆனால் இப்போ தான் தெரியுது, சப்போஸ் மழை பெஞ்சதுன்னா இந்த இதுக்குள்ளே உட்காந்துக்கலாம் போல். இப்போ காட்டினாங்கள அங்கே. இதோ இந்த பாப்பா தான் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அங்கே போயிட்டுருக்காங்க தூரத்தில். இவங்க இங்கேருந்து ஏன்னு கத்தி அந்த பாப்பா வர வச்சு 2 பேரும் விளாண்டுட்ருக்காங்க. போகிற இடம்லாம் யாத்திரை ஃப்ரெண்டு பிடிச்சிடுவான். இதாங்க ஃபைனலில் சொன்னல டான்ஸ் ஆடுவான்னு சொல்லிட்டு, இதுதான் அந்த கார் மேலே உட்காந்து டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. இது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அந்த காலத்தில் வந்து கிராமத்தில் வந்து ஒரு ஸ்க்ரீன் போட்டுருவாங்க, எல்லோரும் ஒரு பஞ்சாயத்தில் உட்காந்து பார்ப்பாங்களா, அந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இது மாதிரி ஆப்ஷன் கிடச்சிதுன்னா.